ஐநூறு சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். நான் பிளாக் பேர்ல சீசன் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தடவை புரியும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், 6th எபிசோட போட்டு எங்கடா போனால் இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கான காரணம் சேம் ரீசன் தான். கைன் மாதம் திரும்பவும் பக் ஆகிட்டு, அதனால் நான் கொடுக்குற வாய்ஸ் எதுவுமே சத்தமே வராமல் இருந்துச்சு. அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியா? அதனால் இனிமேல் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் தினமும் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணி விட்டுருங்க. பல வந்து பார்க்குறீங்கன்னா கமெண்ட் லைக் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. சரியா? அதனால் வளரும் பேசாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஜன்மி தமிழ். நான் உங்கள் கோஜ கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம நம்ம பட்லர் தான் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவார், நம்ம ஒரு வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லுவார். ஒரு பியர்ஸை கட்டி போட்டு ரோப்பில் இல்லாட்டி கையில் கட்டி போட்டு அதை சுற்றி எல்லா டாக்ஸும் நின்றுட்டு இருக்கோம். அது எல்லாமே அந்த பியரை கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவரும் நான் அப்படி பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு இந்த சம்மந்தமே நம்ம கதையை இங்கே பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே அனிமல் ஆக்ட்டுக்கு இது பண்ணாங்க 1835. அது ஆனால் ஒரு வில்லேஜுக்கு மட்டும் இன்னும் செட்டே ஆகலை. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக டாக்ஸாக தான் இருக்குது. ஆனால் நான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய்கள்லாம் நம்மளை கடிக்கல அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ஒரு வில்லேஜ் ரூட் லைன் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அது ஆன்ஸ்வொர்த் அந்த வில்லேஜ் மட்டும் அப்படி சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ் தான் ஃபேவரட்டாக அந்த நாய்களோட இனப்பறக்கிறதுக்கும் சண்டைகளுக்கும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு சீனை காட்டுவாங்க. அங்கே எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாய் ரோப்பில் கட்டி போட்டிருப்பாங்க இரும்பு சங்கிலியில். எல்லா நாயும் விட்டவொடனே அதை கடிச்சு கொதறிடும். அதோட அந்த இதை முடிச்சுட்டு இதனால் அவங்களுக்கு இது ஒரு மனசே உடஞ்சிட்டு, அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வில்லேஜை மாற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே டாக்ஸாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம பட்லரும் சரி நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த வில்லேஜை நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த சீனை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அங்கே ஒரு இடத்த காட்டுவாங்க. அவங்க பார்த்தா இல்லைனா ஒரு கறியை சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்போ எல்லாமே கொஞ்ச நேரத்தில் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கும். பார்த்தா அங்கே ஒரு அந்த டாக் இருக்கும். ஒரு மாதிரி அது உடம்புலேருந்து ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு இருக்கும். அந்த அடுத்த சீனில் காட்டாங்கன்னா அந்த வில்லேஜ் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபினிஷ் சொல்லுவார், அங்கே அந்த வில்லேஜரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நிறுத்துங்க நாளுக்கு தாத்தான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு, நான் உங்களுக்கு உதவி பண்ணுற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பக்கத்தில் போவார். நம்ம ஃபீனியும் பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு கீழே போட்டுருவான் அந்த இந்த குழந்தை தூக்கிட்டு வரதை. நான் மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பானா. சொன்னோன்னு என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எலும்பு கூடு. இவங்களுக்கு ஒரே ஷாக், என்னடா இங்கே எலும்பு கூடு இருக்குன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ எப்பவும் அது சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னோன்னே, என்னது? அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் ஹேர் டாக் தான் அது. சொன்னோடனே ஒயிட் ஹேர் டாக்கா? யாரெல்லாம் அவங்களுக்கு பேச கேட்கலையோ அது எல்லாமே கெட்ட நாய்கள் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க போவாங்க. இந்த வில்லேஜ் பீப்புள் கடைசி 3 வருஷமாகவே இந்த வில்லேஜில் உள்ள எல்லாருமே செத்து போயிட்டாங்க, யாருமே காணும், அது தெரில எங்களுக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க சொல்லுவாங்க, உங்களையும் அப்படி இருந்தாலும் அந்த போனை உடைக்கிற அளவுக்கு அது சாப்பிட தான் போகுது அப்படி சொன்னோடனே ஃபீனியும் அப்படி போவாங்க. நம்மளும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜையும் கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜ் வழியாக அந்த பேலஸுக்கு போகிறதுக்காக அந்த வில்லேஜ் காட்டுவாங்க. வில்லேஜை பார்க்குறதுக்கு ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணி அந்த பேலஸுக்கும் போவாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஒரு நாய் வர குறைச்சிக்கிட்டு இருக்கும். அது கேஜில் அடைச்சி போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினாங்களா, அந்த நாய் இங்கே இருக்கும். அது பயிற்சி கொடுத்துட்ருப்பான். அவன் பேர் ஜேம்ஸு. அவன் பயிற்சி கொடுத்துட்டு குட் டாக்னு சொல்லுவான். அப்போ நம்ம இவங்க நாளுக்குன்னு பொண்ணு வந்து இதாகிடுவா. அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்போ சொல்லுவாங்க, இந்த டாக் ரொம்ப அன்பானது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அது நம்ம ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் பைட் பண்ணோம் அப்படி சொன்னோடனே, எனக்கு எப்போவுமே கேட்ஸ் தான் பிடிக்கும், டாக் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு டாக் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான். அப்போ வந்தோடனே அந்த வரணும், நீங்கள் தான் அந்த கோட் பேட்டம் பையா அப்படின்னு சொன்னோடனே, உங்களை தான் வெல்கம் பண்ண பேரமோன் காஸ்ட்டுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் மாஸ்டர் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம 4 கண் பொண்ணு பார்த்துட்டு உள்ளே வாங்க இந்த வழியாக தான் அப்படி சொன்னோடனே இவங்களும் உள்ளே வருவாங்க. பேலஸ்குள்ளே வந்தோடனே இவங்க திரும்பி பார்ப்பாங்க. சடான்னு திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அங்கே அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குயின் மெசேஜில் வெல்கம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ தான் அந்த வேலையை ப்ராப்பராக செய்ய போகிற ஏஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏஞ்சலினா வச்சுக்கலாம் இவங்க பேரை. சரியா? அப்போ அந்த ஏஞ்சலினா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. செபாஸ்டின்னு சொன்னோடனே நம்ம தலை இறங்கி போய் அப்படியே கையை பிடிச்சோடனே, நீ என்ன பண்ணுற, என் பிஸ்னஸில் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொன்னோடனே, நான் தான் சிலில் பேட்டிஃபை அப்படின்னு பேட்டம் ஃபைன் அப்படி சொல்லுவான். சொன்னோடனே, நீங்கள் தான் அந்த குயின் மெசேஜரா அப்படி சொன்னோடனே, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ரொம்ப டாக்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு எந்த டாக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், என்ட்ரி அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னே ஃபினி அந்த ஏஞ்சலியா மாதிரி தான் ரொம்ப இதாக இருப்பான். சீக்கிரம் அந்த லக்கேஜ் எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அடிப்பட்ட கையோடு அந்த காஃபியை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காஃபி எடுத்து ஊற்றுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு மணிங்க அப்படி சொன்னோடனே, அப்புறம் நம்ம செபாஸ்டியனா அழகாக காஃபி எடுத்து ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். கொடுத்தவொடனே இங்கே சொல்லுவாங்க, ஆமாம் இந்த இதெல்லாம் எனக்கு கேட்குற மாதிரி இல்லை, இந்த வில்லேஜில் ஏஷியன் டைம்லேருந்து டாக்ஸ் கூட தான் இருக்காங்க, அதனால் இந்த எந்த மெசேஜரும் எந்த குயினும் இதை சேஞ்ச் பண்ண முடியாது, இது பேரமோனோட கிளானில் உள்ள வில்லேஜ், இதை நீங்கள் யாருமே எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் பார்க்குறேன் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு திரும்ப அப்படின்னு சொன்னோடனே இவனும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்படி சொன்னதுனால. அப்போ அடுத்த சீன்லேயே காட்டுவாங்கன்னா, அப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரும். அப்போ ஏஞ்சலினா பார்த்துப்பாங்க, நீங்களே அந்த ஒரு பேலஸுக்கு மேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ரொம்ப ஆசம் அப்படி சொன்னோன்னே, நான் எல்லாத்துலேயும் கூட்டல, நான் நிறைய வேலைகளில் சொதப்புவேன், அதெல்லாம் நான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கைண்டான பேசண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பெட்ரூம் பெல் அடிக்கும். அடித்தோடனே இவங்களும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இருந்துச்சு, எங்கள் மாஸ்டர் என்னை கூப்பிட்றாரு அதனால் போயிட்டு வரேன், கொஞ்சம் இருங்க சரியா அப்படி சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஃபீனி வெளியே வந்து அவங்க நம்மளை பார்த்து அன்பான ஆளுக்குன்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு கல் சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு ஃபீனி அங்கே திரும்பி பார்ப்பான். என்ன பண்ணுற ஃபீனி இங்கே வா அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்போ அந்த கல்லுக்கு பின்னாடி
மாதிரி ஒரு உருவத்தை காட்டுவாங்க, ஒரு மண்டை மட்டும் தெரியும். அப்போ இங்கே பார்த்தா இவன் கொஞ்சிக்கிட்டு இருப்பான், இங்கே பிடிச்சி இந்த குயின் வந்து வில்லேஜ் இது பண்ண சொல்லியிருக்காங்க, உனக்கு தெரியல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி நான் எப்படியா இந்த வில்லேஜுக்கு இது பண்ணி தான் ஆகணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ தான் என் லவ்லி ஏஞ்சல்னு சொல்லி குழஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க இந்த 4 கண் போட்டு பார்த்துட்டு ஐயோ இப்படியும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பார்த்தா கமானு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நாய் வரும். அந்த விஷயம் கட் பண்ணிட்டு இங்கே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறக்கு நைட் டைமில் சாரின்னு சொன்னோடனே இது எங்கள் மாஸ்டரோட ரெஸ்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்ன ரிக்வஸ்ட், நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் விட்டு சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு நாங்கள் போகணும், நாங்கள் எதுக்கு இதில் விட்டு போகணும், நாங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தோன்னே பயந்துருவாங்க. பின்னாடி பார்த்துட்டு அது டீமன் டாக் அப்படின்னு சொன்னோடனே செபாஸ்டின்னு சொன்னோடனே தலைவாங்கிட்டு போயிட்டு அது வேலைக்கு பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, என்ன ஒன்றுமே இல்லை அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் கீழே பார்ப்பாங்க. கீழே பார்த்தா பச்சை கால் தடமாக இருக்கும். அப்போ ஊரில் உள்ள மக்கள்லாம் டீமன் டாக் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து தொட்டு பார்ப்பான், அந்த காலை தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ என்னாச்சுன்னு இவங்க 3 பேர் 4 பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க அந்த டீமன் டாக் ரொம்ப டேஞ்சரான டாக்கு, அது எங்கள் மாஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, யார் எங்கள் மாஸ்டர் பேச்சு கேட்கலையோ அதை வச்சு பனிஷ் பண்ணுவார், அதான் இந்த வில்லேஜோட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சொன்னோடனே எங்கே பேரமனுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. யார் இப்போ இங்கே பனிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அந்த உடம்பை காட்டுவாங்க, ஜேம்ஸோட உடம்பை. அந்த பையன் தான் பனிஷ் ஆகிருக்கான். அப்போ இவங்களும் வந்து தொட்டு பார்த்துட்டு ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜேம்ஸ் தான் பேட் டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரமன் வந்து கேட்பாரு. அவன் நம்ம ரூலை ப்ரோக் பண்ணிட்டான், ஒரு பர்சனுக்கு 5 டாக்ஸ் தான் இருக்கணும், ஆனால் இவன் 6 டாக் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னார். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதான் இதான் இந்த வில்லேஜோட டிசிஷன், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் தான் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பேரியமன் கிளானை அந்த டீமன் டாக்கை வச்சு. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஒயிட்டர் டாக் வந்து குட் டாக்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே இவங்களும் அப்படியே அந்த மெய்டும் அவங்களும் சேர்ந்து அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. அப்போ என்னடா இந்த ட்ரிப் இப்படி இருக்குன்னு அடுத்த நாள் காலையில் அவங்க 3 பேர் கேட்டுட்டு இருக்கும்போது சரி இந்த ட்ரிப்புக்காக தான் நீங்கள் வந்தோம், வாங்க என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போகிறதுக்காக இடத்த காட்டுவான். அப்போ எல்லாரும் போயிட்டு பீச்சில் சந்தோஷமாக குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அங்கே பார்த்தா நம்ம எல்லோரும் குளிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இதான் நம்மளுக்கான சான்ஸ், சீக்கிரமாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே பார்த்தா அப்போ நம்ம 4 கண்ட பொண்ணு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பா. இவங்களும் வந்துட்டு ஓ நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நல்லா இருக்கா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனால் நீ என்ன பண்ணணும் அந்த கிளாஸை மட்டும் கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்போ இங்கே வந்து உங்களால் ஸ்விம் பண்ண முடியாதா எங்கள் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இது ஃப்ரீ டைமில் தான் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது நான் ஒன்றா ஹாலிடேஸ்க்கு வரல, நம்ம இங்கே ஒரு கேஸை விசாரிக்க வந்திருக்கோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் டாக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது அது இன்னும் தெரில அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஃபினி மிஸ் ஏஞ்சலினா காய்ச்சிட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா ஏதோ சொல்லுவான் போல், சரின்னு சொல்லிட்டு இவனு போவான். நான் நினைக்கிறேன் உனக்கு டாக்ஸ்னால் பிடிக்காதுன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வேலையை முடிக்கணும், அதனால் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பும். அப்போ இங்கே வந்து சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பிடுங்க செபாஸ்டியனோட ஃபுட்டு செமையாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தா எல்லாம் அந்த பேட் டாக்கை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஜேம்ஸோட பேட் டாக்கை ஜட்ஜ்மெண்ட் கம்மிங் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதே சீனு கெட்டிப்பட்டிருப்பாங்க. அந்த டாக் வாயில் ஏதோ ஒன்று இருக்கும், அதை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் போயிட்டு அந்த டாக் கிட்ட கேட்பாங்க, தந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த டாக் தராது, அதை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அந்த டாக்கை அவுத்து விடுவாங்க. அது போய் செமையாக கடிச்சிரும், நல்லா கடிச்சிட்டு இருவோம். எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஓ கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முஸ்லீம் மேட்ச் பார்க்குற மாதிரி. இவங்களும் பின்னாடி வந்துடுவாங்க. ஃபினிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், ஃபினி எங்கேயும் கட்டி போட்டு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி. அதை பார்த்தோன்னே ஃபினி அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை தூக்கிட்டு அடிச்சு தூக்கிடுவான். தூக்கணுன்னே அங்கே உள்ள எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா அதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ எல்லாரும் வந்து என்னாச்சு அப்படி கேட்கும்போது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கெடுத்துட்டீங்க, அதனால் உங்களை தான் இப்போ நாங்கள் இது பண்ண போகிறோம், நீங்கள் தான் அந்த பேட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவங்க நம்ம ஹீரோ தனியாக இவங்க எல்லாரும் இந்த ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க. அப்போ நம்ம மேடம் சொல்லுவாங்க வேணாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாது, குயின் மெசேஜ் ரொம்ப அழகாக பேசினார், ஆனால் இங்கேயே சாக போகிறாரு, அதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ சரி உன் நிலை நீ தொட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிரிட்டி கிங்டம் நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் சாவு எப்பவும் நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாரெல்லாம் எனக்கு ஒபி பண்ணலையா அவங்களெல்லாம் இதை வச்சு தான் போட்டு தள்ளுவேன், கொன்றுங்க அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாம் பாஞ்சு போவோம். டக்குன்னு செபாஸ்டியன் வந்து ஹீரோ என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் தட்டி விட்டு நீ லேட்டாக வந்துட்ட செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது ஓ சரி ஆனால் என்ன இங்கே யார் சாக போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது நான் அவனை கடிச்சு கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கண்ணாலே அப்படி கண் பார்வையில் வர்மக்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி படுக்க வச்சுருவான் எல்லாத்தையும். அப்போ இவங்களுக்கே சாக்காரு, என்னடா நடந்துச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க அந்த டீமன் டாக்லாம் உண்மையே கிடையாது, அது வெறும் பொய் தான், இவங்களால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பின்பம் தான் அது வெறும் ஒரு இல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மண்டோட வாயிலிருந்து எடுப்பான். எடுத்து உங்கள் பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா ஜேம்ஸ், நீங்கள் ஜேம்ஸை கொலை பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மேலே அந்த டாக்கோட வெளிச்சம் தெரியும், அது வெறும் ஒரு ப்ராஜெக்டர் தான், இது எல்லாமே ஒரு இல்யூஷனில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சில்ட்ரன்ஸ் இது பண்ணுறத வச்சு எங்களை ஏமாற்ற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரையும் ஒரு சாதாரண நாய் மேலே கொட்டி தான் இவன் ஓட விட்டுருப்பான். அதையும் நம்ம செபாஸ்டியன் விளக்குவான், இப்படி தான் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு எப்படி இந்த ப்ரூஃப் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த வாயிலேருந்து ஒரு இது எடுப்பான், அது ஒரு ஃபைண்டு ஃபேப்ரிக், அதை வந்து எடுத்துகிட்டு ஓ இது வந்து ஒரு காலோட பீஸில் உள்ள இது, அது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு ஜேம்ஸை, அப்போ எதிரியை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது
எல்லாரும் தெரிஞ்சிடும் நீ தான் இவங்களை கொண்டிருக்க ஜேம்ஸை, அதே மாதிரி எங்களையும் ஏமாத்திருக்க, ஒரு ஃபூலிஷ் ஆக்கியிருக்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கில் பண்ண ஜேம்ஸ்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் காலையும் அந்த பைட் இருக்கும், அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் ஃபீனி உட்காந்துட்டு நீ ஒரு அமேசிங், நீ டயர்டே ஆகாமல் ஓனரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த நாய் செத்த உடனே நம்ம ஃபீனி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். நீ நல்லபடியாக டிட் பண்ணியிருக்க, நீ அதனால அந்த நாய் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான் நம்ம செபாஸ்டியன். சொல்லிடனே அந்த கட்டத்தில் அந்த சீனை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன் இந்த கேஸ் சால்வ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆனோடனே நம்ம இந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஃபீனி அங்கே பார்ப்பான். அந்த மேடுக்கு ஜன்னல்லேருந்து உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் சட்டையே போடாமல். அப்போ சொல்லுவாங்க நீ வெளியே விடுங்கன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டீமன் டாக் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னை சீக்கிரமாக வெளியே விடுங்க, அது நீ உயிரோட சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி பார்த்தா ஒரு நாயோட காது மட்டும் தெரியும், அதோட கத்துவான் நீ வெளியே விடுங்கன்னு. அப்புறம் எல்லாரும் வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க. 4 கண் பொண்ணு விழுந்துட்டு அங்கே காட்டுவார். ரத்தம் தெரிச்சு போயிருக்கும் அந்த இடத்துல. எடுத்து போயிருந்தவொடனே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்க. பார்த்தா அவனை கொலை பண்ணி அதை போட்டிருக்கோம். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட சென்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துருக்கீங்கன்னா அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நான் கம்யூனிட்டி டாப்பில் ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வந்து என் ஃப்ரெண்டோட தான். அதனால் அந்த சேனல் அவரும் அனிமே எக்ஸ்பிளைன்ஸ்லாம் பண்ணுறாரு. அதனால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. அதையும் நம்மளுக்கு கொடுத்து அதே சப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுங்க. சரியா? நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தம்.